கணவனை கைக்குள் போடும் மந்திரம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயம் தான். பட் நீங்கள் ஏன் இப்படி டைட்டில் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ பார்க்கணுன்றதுக்காக டைட்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். மந்திரம் தந்திரம் மாயமெல்லாம் பண்ணி ஒருத்தரை வந்து நமக்குள்ளே வந்து வச்சுருக்கிறது ரொம்ப நாள் நிலைக்காது. சரிங்களா? அதை வந்து நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், நம்பாததுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். நான் நம்பாத ஆள். ஸோ அதெல்லாம் பண்ணுறது வந்து எனக்கு பெருசாக உடன்பாடும் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நிலைக்கிற மாதிரியான விஷயங்களும் கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அன்பு, பாசம், எமோஷ்னல் கனெக்ட் இருக்கணும். ஸோ எமோஷ்னல் கனெக்ட்டு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிணைப்போட ஒரு ஒன்றி லைஃப்பில் வாழ்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான தலையணை மந்திரம், அந்த மந்திரம், இந்த மந்திரம் அதெல்லாம் விட்டுட்டு லைஃப்பை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத யோசிங்க. அதுதான் வந்து மெயினான விஷயம். அதுக்காக இன்றைக்கி ஒரு 3 விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுக்கு கூட வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அட்டாச் ஆகி வாழ்கிறதுக்கு வழி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். என்னென்னா எப்போவுமே நம்ம பெண்கள் சைடு அதாவது கண்டிப்பாக வந்து பெண்கள் சைடுமே நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய டிஃபிகல்ட்டிஸ், நிறைய போராட்டம் நிறைய இருக்குது. அதே அளவுக்கு ஆண்களுக்குமே இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா ஆண் ஜென்மமே கொஞ்சம் பாவப்பட்ட ஜென்மம் தான். ஏன்னா அதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குமே நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கும். நிறைய பேர் இப்போ நமக்குலாம் ஒரு கஷ்டம் அப்படின்னா மனசு விட்டாலும் கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் வந்து அது வேறு டாபிக், அதெல்லாம் வேண்டாம். பட் ஆனால் அவங்களுக்குமே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. எப்படி சொல்கிறது, அனிதா சம்பத் மேமோட ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பெண் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. பட் ஆனால் ஒரு ஆண் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஃபினான்ஷியல் சுமை அப்படின்றது வந்து ஒரு ஆண் மேலே மட்டும்தான் இருக்கும். இன்னுமே அது இருக்குது. ஓகேங்களா? என்ன தான் விமென்ஸ் வேலைக்கு போய் சம்பாரித்தாலும் ஆண் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது ஆண்கள் மேலவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் அவங்களுக்குமே நிறைய லைஃப்பில் வந்து சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய வந்து கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்களை வந்து ஒவ்வொரு விதமாக நம்ம கையாள முடியும். நம்ம அப்பாவாக இருக்கட்டும், நம்ம தம்பியாக இருக்கட்டும், நம்ம அண்ணனாக இருக்கட்டும், நம்ம பையனாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும். ஸோ எல்லாமேன்ற போது எப்படி வந்து பெண்களுக்குன்னு சில குணங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து சேமாக இருக்குமோ, அது எந்த வீட்டு பெண்களாக இருக்கட்டும், அடுத்தவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சில குணங்கள் வந்து சேமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் ஆண்கள்ன்ற போது சில விஷயங்கள் சேமாக தான் இருக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பாயிண்டில் அவங்களோட சைடில் இருக்கிற தரப்பு நாயும் அவங்க சைடு இருக்கிற கஷ்டங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? கஷ்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கும், விதங்கள் மட்டும்தான் மாறும். அந்த மாதிரி அவங்களுக்குமே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறையவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறதே வந்து ஃபஸ்ட்டு தப்பு. யாரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சரிங்களா? அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதை இப்போ நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும், இல்லை இதை பண்ணி நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லையா? அதே இதை தான் அவங்களும் நினைப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சாத்தியப்படாது. ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நாள் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தோணலாம். பட் ஆனால் லைஃப் லாங் அப்படின்றது வந்து இது வந்து கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எத்தனை நாளைக்கு நீங்கள் மந்திர தந்திர போட்டுகிட்டே ஒரு ஒரு உறவு வந்து அவங்க கூட நீங்கள் தக்க வச்சுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நடந்தாலும் வந்து அது நிலையானது கிடையாது. அப்படி வர அன்பு பாசம் வந்து உண்மையாகவும் இருக்காது. ஓகேங்களா? அப்புறம் வந்து ஏதோ சொல்கிற மாதிரி சார்ஜர் குறைய சார்ஜ் ஏற்றுற மாதிரி மந்திரம் குறைய மந்திரம் போட்டே இருக்க முடியுமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேசுங்க. நான் எப்போவுமே நான் வீடியோ சொல்லுவேன், மனசு விட்டு பேசுங்க, புரிய வைங்க. அதாவது சில பேர்த்துக்கு அதாவது சொல்லி புரிய வைக்க முடியும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையை உருவாக்க முடியும். இப்படிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம கஷ்டங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு நம்ம தான் வந்து யோசிக்கணும். காமனாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. அதுக்காக தான். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்ப்புகள் அப்படின்றது நினைக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களா நம்ம வாழ விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் சுதந்திரம் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது இப்படி இருந்தேன்ற மாதிரி எப்படியோ அதே மாதிரி ஆண்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைண்டு ஃப்ரீ அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். அதாவது ஒரு ஆண் வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படா அந்த வீட்டுக்கு போகணும், நம்ம எப்படா நம்ம ஒய்ஃப் கிட்ட பேசணும், நம்ம குழந்தைகளை பார்க்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஃபேமிலியை கொண்டு போகணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அந்த ஃபேமிலி ஒய்ஃபு குழந்தைன்னு சுற்றி வர்றதுக்கு மெயினான காரணம் இதுவாக மட்டும்தான் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்தாலே வரும்போதே வந்து சந்தோஷத்தோட வரணும். ஓகேங்களா? அத வந்து அந்த சூழ்நிலையை உருவாக்குங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படா ஐயோ 4:30 ஆயிடுச்சு என் பொண்ணை போய் பார்க்கணும், என்னோட ஒய்ஃபை போய் பார்க்கணும் அப்படின்ற அந்த தேடல் உருவாக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய அன்பு, பாசம், கேரிங் இது மூலியமா தான் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து நிரூபிக்க முடியுமே ஒழிஞ்சு, மற்றபடி இதை பண்ணி அதை பண்ணி அது எல்லாமே வந்து நிலைக்காது, உண்மையாக இருக்காது. அதுதான் ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹாப்பியான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, உண்மையாக பர்ஃப்யூம் நல்லா வீட்டுக்குள்ளே வந்து வரும்போது ஒரு நல்ல பர்ஃப்யூம் வாசனை இதெல்லாம் வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும். இந்த சொல்கிறாங்களே இந்த மாதிரியான எசன்ஸ் ஆயில் அதெல்லாம் என்னென்னா ஒரு அந்த வாசனைகள் வந்து பார்த்திங்கன்னா மனசை வந்து அமைதிப்படுத்தும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள். அமைதியான சூழ்நிலையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கி வச்சுட்டிங்க அப்படின்னாலே அவங்க வந்து உங்களுக்குள்ளே மட்டும்தான் இருப்பாங்க. உங்களை தாண்டி அவங்க மைண்டுக்குள்ளே எதுவுமே ஓடாது. ஓகேங்களா? அதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ஒவ்வொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்பப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு வீடியோ சொல்லிட்டேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதுக்காக தான் மற்றபடி எந்த காரணமும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல சூழ்நிலைகளையும் நல்ல எண்ணங்களையும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கணவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தாண்டி எங்கேயுமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ உங்களை தாண்டி அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. இந்த ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் சொல்லுவாங்கள்ல, சூர்யா சார் சொல்லுவார்ல, குந்தவி குந்தவின்னு அந்த மாதிரி தான். எங்கே போனாலும் என் ஒய்ஃபு என் குழந்தைங்க ஐயோ ஐயோன்ற மாதிரி தான் அந்த மனசு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆழ் மனசில் வந்து நம்ம அன்போ நம்ம காதல் நம்ம குடும்பத்தை கொண்டு போய் வைக்கும். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல இந்த வீடியோவோட எண்டில் என்ன சொல்கிறேன்னா, ஆண்கள் சைடு இருக்கிற நியாயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம கணவன் சைடு இருக்கிற நியாயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து செயல்பட்டோம் அப்படின்னா எல்லாத்தோட லைஃப்புமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசலாம். ஸோ ரொம்ப பேசணும் அப்படின்னா போர் அடிக்கும், இல்லை வந்து டைம் முடிஞ்சிடும். அதனால தான் இன்னும் பேசலாம். டாட்டா பாய்.